Hello, check. Hello. தேசராஜேந்திரன் தலைமையின் கீழ் இந்த மாபெரும் தன்னாட்ட போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற சிபிஐ இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் ஜெயபாஸ் அவர்களையும் நியாயத்தை வழங்கக்கூடிய உச்ச நியாயாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பெருமைக்குரிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா B.R. கவாய் அவர்களை மிகவும் மோசமான முறையிலே ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசாமி, அவன் பேரை போட்டு ரொம்ப விளம்பரப்படுத்தக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நத்திங் பட் எப்படி நம்ம மகாத்மா காந்தியை கோட்ஸே சுட்டு கொண்டு இன்னைக்கு அவனுக்கு நிகரான ஒரு பேர் இன்னைக்கு வந்துட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்ரீ கவாய் அவர்களுடைய இணையாக இவனை போல ஒரு ஆளா நம்ம நிச்சயமாக மதிக்க கூடாது, அவனை பேரை சொல்லவும் கூடாது. இதெல்லாம் எதுக்காக இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு வாரியாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள் இந்திய நாட்டில் பெருவாரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னு சொன்னா, நமக்குள்ள 1008 குரூப், 1-2 இல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பல்வேறு பிரிவுகள். இதை எவன் வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சானு தெரியாது. இனி கர்நாடகத்தில் எடுத்தினா கூட லெப்ட் ரைட்ன்றான், நம்ம எந்த ரைட்ல இருக்கிறோம் எந்த லெப்ட்ல இருக்கிறோம் கேட்கப்படுகிற தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவாய் அவர்கள் மீது வீசப்பட்ட அந்த செருப்பு எதற்கு, ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவன் ஒரு தனி ஆள் கிடையாது. He is being engaged by the proper channel. இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கும் போது யாராவது ஒருத்தன் கலாட்டா பண்ணா போலீஸ்கார இமிடியேட்டா போட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றான், நியூசன்ஸ் கேஸ்ல போடுறான். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு ரொம்ப கூலா போய் அவன் வீட்டில் உட்கார்ந்து ஏஎன்ஐ நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்கலாம். ஐ ஆம் எஜுகேட்டட், ஐ ஆம் நாட் இன்சேன், நான் பைத்தியக்காரன் கிடையாது, நான் தெளிவா தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்ட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எதுக்காக அவன் கொடுக்குறான்னு சொன்னா, he is being protected by all the fundamental authorities governing this country. சிபிஐ என்ன பண்றான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்றான், ரா என்ன பண்றான், இப்படி எத்தனையோ இன்டெலெக்சுவல் ஏஜென்சிஸ் which is to protect the law and order, அவங்க எல்லாம் இன்னைக்கு கையை கட்டி சும்மா வராங்க. He should have been immediately arrested under various sections of the law. Even he can be arrested under the law of the terrorism. ஆனா today he is freely sitting inside. ஒரே ஒரு வேலை தான் பண்ணிருக்காங்க. I thank the Bar Council of India for reviewing this fellow for doing such an indecisive act. So இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செஞ்சது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவன் மேற்கொண்டு வழக்கறிஞரா பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு அது ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது. பிகாஸ் he is an advocate but he is not a popular advocate. நிறைய அட்வொகேட்ஸ் நம்ம கோர்ட்ல வராங்க, யாரோ ஒரு சிலர் தான் அதுல பிரபலமா வராங்க, தேர்ச்சி பெறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எங்க இருந்தானே தெரியாத ஒரு அட்வொகேட் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா தெரியாத மாதிரி ஆயிட்டான். நல்ல வேலை செஞ்சாக்கா நிறைய நாள் ஆகும், கெட்ட வேலை செஞ்சா உடனே த்ரூ அவுட் இந்தியா பப்ளிசிட்டி ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் the only appeal what I would like to say,
இந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள். எப்படி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு குடையின் கீழ் இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்களே அரணாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டங்களை நம்மளுடைய பாதுகாப்புக்காக கொடுத்து இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் சாதனத்தை கொடுத்து சென்றிருக்கிறாரோ அதே போன்று நாமும் அவர் வழியில் நடக்கணும். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியவங்களோட எத்தனை பேர் நடக்கிறோம்? புரட்டாசி சனி விடுத்த இந்திய குடியரசு கட்சியினுடைய தேசிய தலைவரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தலைமையிலே இந்த தர்ணா நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட் தான். இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலே RSSக்கு எந்த பங்கும் இல்லை. லாகூர் கலவரத்திலே பகத்சிங்கை காட்டி கொடுத்து கையெழுத்திட்டு இந்த நாட்டை காட்டு கொடுத்த சனாதன கும்பல், அதனுடைய RSS தலைவர் அன்றைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் இந்திய நாட்டிற்கு ஒரு அரசியல் சட்டம் தேவை என்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்ற போது அதை எதிர்த்த கும்பல் சனாதன கும்பல் RSS இயக்கம். RSS இயக்கத்திற்கு இன்று 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சி தனிப்பெரும் ஆட்சியாக கொண்டு வந்து அரசியல் சாசன சட்டத்தை துக்குநூறாக நடத்த வேண்டும் என்ற முயற்சி செய்தார்கள். அது நடைபெறவில்லை. அதனால் இன்றைக்கு பல்வேறு ரூபங்களிலே இன்றைக்கு எந்த ரூபத்திலாவது அரசியல் சாசன சட்டத்தை ஒடுக்கப்பட வேண்டும், அதை எப்படியாவது அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு தான் இன்றைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர் செய்த அந்த கொடூர செயல். கஜுராஹோ என்ற ஒரு கோயில் உத்தரப்பிரதேசல 950 BC கிறிஸ்துவுக்கு பின்னால் 950 இருந்து 1050 கட்டப்பட்ட விஷ்ணு கோயில், 7 அடி கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று அவர் தொடுத்த வழக்கிலே தொல்பொருள் ஆட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலை சட்டத்தாலேயோ இன்றைக்கு அரசாங்கத்தாலேயோ அதை சீரமைப்பதற்கு உத்தரவு கொடுக்க முடியாது. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி துறைதான் அதற்கு முடிவு செய்யப்பட வேண்டும். இந்த நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு வார்த்தையை உச்சரித்ததற்காக நீ சனாதனத்தை அவமானம். கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும், ஏடிஎம்கே தலைவர்களுக்கும், டிஎம்கே தலைவர்களுக்கும், ஜனதாதள தலைவர்களுக்கும், காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்ட நம்ம முன்னரத்னம் சார்புகளுக்கும், டிஎம்கே தான் நீங்க அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்ன பேசணுங்கெல்லாம் எல்லாம் பேசிட்டாங்க. திருப்பி அதே நான் பேசினா பிரயோஜனம் இல்லை. கடைசியா ஜோதிபாஸ் சொன்னாரு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்கு. நானு, ஜோதிபாஸ், வக்கீல் மணிவண்ணு இன்னும் கூட சேர்ந்து போயிட்டு டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் மணிவண்ணன் சொல்லிட்டாரு. சட்டம்னா என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்னன்னு. இப்போ இந்த ஆள் 2009 தான் மெம்பர் ஆயிருக்கிறான். யார் அவன் பேர் சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. பேரு என்னத்த சொல்றான், அவன் பேரு சொல்லி பப்ளிசிட்டி போறான். கே ராஜன் சொன்னாங்க. நீங்க எப்போ மெம்பர் ஆனீங்க? 1986. இவன் 2009 தான் ஆகிக்கிறான். உன்னோட ஜூனியர் தான் அவன். 55 வயசுல இவன் வக்கீல் ஆகிக்கிறான். அப்ப அதுக்கு முன்னே என்ன அவன் படிச்சிருந்திருப்பான்? எங்கன்னா டீச்சர் வேலை செய்து இருந்திருப்பான், ஏன்னா கம்பெனியில வேலை செய்து இருந்திருப்பான், ரெகுலர் ஸ்டூடெண்ட் இருந்திருக்க மாட்டான். இப்ப 71 வயசு. இவன் சர்டிபிகேட் முதல் செக் பண்ணும். இவன் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சான், எந்த லா காலேஜ்ல இவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இவன் 420 இல்லையா, அதை அவன் மேல என்கொயரி பண்ணணும். அவங்கவுங்க படிச்ச புள்ளிங்க நம்ம கோர்ட்ல எத்தனை லாயர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜூனியர் இருக்கிறாங்களா, ஒருத்தருக்கும் ஒரு 4-5 ஜூனியர் வச்சிருக்கிறாங்க.
அவன் படிச்சு முடிச்சோன்னு வராங்க. இவன் 55 வயசு 2009 தான் மெம்பர் ஆகிறான். அப்போ இவனுக்கு வயசு 55, இப்போ 71 வயசு. எந்த லா காலேஜில் படிச்சான்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் டிகிரி பத்தி கேட்டாக்கா அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டமே கிடையாது, அந்த சர்டிபிகேட் கம்ப்யூட்டர்ல காட்டுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய நிலைமை இந்த கதியில இருந்தாக்கா RSS நிலைமை என்ன நிலைமை? சனாதனம் என்பது ஒரு நோய், இட்ஸ் a disease set by பாபா சாஹேப் அம்பேத்கர். அது ஒரு நோய், ஆணவன்ற நோய், கொழுப்புன்ற நோய், அகப்பாவன்ற நோய். நாங்க எதையும் செய்வோம், எங்களை மீறி யாரும் செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இன மக்கள் எங்களுக்கு மேல இருந்து நீ ஆட்சி செய்ய முடியாது, நீ செய்தா உங்களை நாங்க செருப்புல அடிக்குவோம். அதுலயே அவன் சொன்னது என்ன, பக்கத்துல உட்கார்ந்து ஜட்ஜி கிட்ட சொல்றான், இட் இஸ் நாட் meant ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் ஹிம். என்ன ஆணவம் போய் யோசிப்பார். அது காரணம் சனாதன், RSS, இன் பரிவார், பிஜேபி இவங்கெல்லாம் கலந்து நாங்க சொல்றது தானே சட்டம், கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா தங்கவயல் மக்கள் அனைத்து கட்சி சார்பில் ஒன்னா சேர்ந்து, டேய் நாங்க கொடுக்குறோம் நம்ம மேல கம்ப்ளைண்ட், டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் எடுக்கட்டும், எடுத்துட்டு ஐஜிக்கு அனுப்புறாங்களோ, ஹோம் மினிஸ்டர் அனுப்புறாங்களோ, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புறாங்களோ, அது டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. நாங்க வக்கீல் என்ற முறையில கொடுக்குறோம், தங்கவயல் குடிமகன் என்ற முறையில கொடுக்கணும், ஜாதி அடிப்படையில் கொடுக்கல. We are not for caste, color, creed. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம எழுதல சட்டத்தை, ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாம் சமூகம். இதுதான் B.R. கவாய் கூட சொன்னார், நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன். அப்படி மூக்கு ஒடிஞ்சிட்டு கெஜ்ரிவால் இருக்கிற சிலைக்குனாக்கா அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கோ. இப்ப அவருக்கு முன்ன இந்த சந்திரசூட் என்ன சொன்னாரு, ராமர் கோவில் இடிப்பு விழாவுக்கு அதை இடிச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றதுக்கு சில கஷ்டமான கட்டுகளை நான் கடவுள்கிட்ட கேட்குவேன் சொன்னாருங்களா? எழுதிருந்த அவர் தான். கடவுள்கிட்ட இவர் கேட்டவொன்னா கடவுள்ல இடிச்சிருன்னு எழுதி தரும். நாளைக்கு ஏதாவது ஒரு கடவுள், நரசிம்ம கடவுள யாரோ வந்து அவருக்கு சேவிங் பண்ணணும்னு வேணும்னு இவருக்கு ஒரு சேவிங் மிஷின் கையில கொடுத்துருவானா, சேவ் பண்ணிட்டு போயிடுன்னு. அதனால இவன் சொன்னதை பொருட்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புத்தர் சொன்னது தான் வாக்கியம். புத்தர் சமாதானம் என்ன சொன்னாரு, மனிதனா பிறந்தவன் மனிதன் தான், அதுல வேற்றுமை தாழ்மைகளே இல்லை. அவர் ஒரு ஊருக்கு நடந்து போயிருக்கிறாரு, ஐயோ புத்தர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பழம், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் எதையும் வாங்கிக்கவே இல்லை. அவர் சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், ஏங்க நீங்க எதுவுமே வாங்கிக்கல, அந்த மக்கள் மனசு புண்ணாவாதான்? நான் வாங்கல, அவங்க திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்க இல்லையா அப்படின்னா. இன்னொரு ஊருக்கு போய்க்கிறாங்க, அங்க புத்தரை காரி காரி துப்புறாங்களாம். பொண்டாட்டி விட்டு வயத்தை விட்டு என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் திட்டுறாங்களா. புத்தர் அதை கண்டுக்கவே இல்லை. சீடர்கள்லாம் போவோம், என்னங்க இந்த மாதிரி பேசுறாங்க, நீங்க பேசாத வரீங்களா அப்படின்னு சொல்லும் போதோ அங்க எப்படி பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வாங்காத போயிட்டு திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்களோ, இங்க இவன் சொன்னதெல்லாம் வந்து நான் வாங்கலைன்னா அப்ப யாரும் எடுத்துன்னு போனோம். எவன் துப்புனானா அவன் தான் இது, எவன் செருப்பு காமிச்சானா அவனுக்கு தான் செருப்படி பண்ணும் எல்லாரும் கொடுத்துனுங்கிறது. அதனால அதிக மேல நான் பேச முடியாது. எல்லா லீடர்ஸ் எல்லா கருத்தும் சொல்லிட்டாங்க, ஒருத்தரும் சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, வரப்போற நகர சபையில எல்லா கலர், நீளத்துல இருந்து சிகப்புல இருந்து கருப்புல இருந்து எல்லாம் ஒன்னா சேரணும்னு சொன்னா தங்கராஜ். ஆனா வெள்ளை சேரணும்னு மட்டும் சொல்லுது. அது சொன்ன கலர்ல வெள்ளையை சேர்த்துக்கல, கருப்பு சேர்த்துக்கிறாரு, சிகப்பு சேர்த்துக்கிறாரு, மஞ்சள் எல்லா கலரும் சேர்த்தாருங்க. ஆனா வெள்ளையை சேர்த்துக்கல, நல்லதான் போச்சு. வெள்ளையை சேர்க்காதே விட்டுடலாம். ஏன்னா வெள்ளை சேர்த்தோம்னா உள்ள வெள்ளையா இருக்கணும், நம்ம உள்ளெல்லாம் வெள்ளையாகுது, அதுக்கு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் ஒன்றுபடலாம், தங்கவயல முன்னேற்றணும், தங்கவயல் நகரசபை முன்னேறணும், நம்ம வாலிப வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும்னு சொன்னா நமக்குள்ள பாரபட்சம் இல்லாத உங்கள யாராவது வாங்க, நான் உங்க துணையா இருக்கிறேன். உங்களோட சட்டமன்ற உறுப்பினர் வாங்க, நான் துணையா இருக்கிறேன். நான் 2 முறை பார்த்துட்டேன், 2 முறை பார்த்துட்டேன். இந்த மண்ணுக்காக நான் வாழறேன். இட் இஸ் மை சாயில், என்னுடைய மண்ணு. முயற்சி எடுக்கிறவங்க முன் வாங்குங்க. இதுல இவன் தான் நிக்கணும் அவன் தான் நிக்கணும் இல்ல, தகுதி உள்ளவங்க, நல்லவங்க, நல்ல கேரக்டர் உள்ளவங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிக்கிறான், ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கணும்னாக்கா அவன் மேல எந்த கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது. அப்படி கிரிமினல் கேஸ் இருந்தானாக்கா அந்த பார்ட்டியை நாங்க டிசால்வ் பண்ணிடுவோம். அதான் ஸ்டேட்மெண்ட். ஆனா நல்லவங்க இல்லைங்க, நம்ம முயற்சி செய்யலாம், நகரசபையை பிடிக்கலாம். நகரசபையை பிடிச்சிருந்தாங்க மைனிங்ல இருக்கிற மீனெல்லாம் இன்னைக்கு போராடிக்கிறோம்ல, சொந்தம் சொந்தம் சொந்தம்னு நாமளே சொந்தம் வாங்கிக்கலாம். ஏன் வந்து தடுக்க போறான்?
இவனு செருப்பு நச்சுதான் அவனும் ஒண்ணு தண்டிக்கல, டெல்லி போலீஸ் தண்டிக்கல, பிரைம் மினிஸ்டர் மேல் கட்டுக்காக ஐ எம் சாரின்னாரு, ஹோம் மினிஸ்டர் வாயை திறக்கல, வீட்டை காலி பண்ண முடியும் நாங்களே தான் இருப்போம், வீட்டுக்கு ஒரு போலீஸ் கண்ணியா போட்டுருவான், 13,000 வீடு இருக்குது. சொல்லுங்க, மக்கள் புரட்சி ரெவல்யூஷன் இருக்கணும். இதுதான் எம்பெருமான் இயேசு கூட புரட்சி தான் பண்ணாரு. இஸ் எ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். அவங்களாம் ரெவல்யூஷன் பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க மக்களுக்காக, சுயநலத்துக்காக இல்ல. அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு இந்த மெமராண்டத்தை ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு நம்ம கோரிக்கையை முடிச்சிடலாம். அனைத்து லீடர்ஸ்களும் என்னுடைய வார்த்தைக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்ல இந்த மண்ணு மேல இருக்கிற பற்றுக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்ல ஜாதி மேல, தங்க வயல் ஒரே ஒரு தங்க வயல் தான், மொழி பற்று ஜாதி பற்று எதுவுமே இல்லாத காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வாழ்ந்துனாக்கா இங்க மொழி மேல ஒருத்தருக்கும் எதிர்ப்பு இல்லை, ஜாதி மேல எதிர்ப்பு இல்லை, எந்த சமுதாயம் எதிர்ப்பு இல்லை, இந்து முஸ்லிம் கலட்டா இல்ல, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கலட்டா இல்ல, இங்க எல்லாம் ஒற்றுமை வாழ ஒரே ஊர் தான் தங்க வயல். இந்த தங்க வயல் மாறி இந்தியா முழுக்க இருந்துச்சுனாக்கா சனாதனம் அடியோட அழிஞ்சிடும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது, பிராமணிசம் கிடையாது, இஸ்லாமிக் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். நம்ம ஊர்ல எந்த ஒரு தகராறு ஆனதே இல்லை, மொழி கலட்டா ஆனது இல்லை, எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி எல்லா மாநிலமும் எல்லா கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுனாக்கா சனாதனத்துக்கு ஈஸியா அடியோடு அழிச்சலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களான இதற்கு ஜெய்பீம் கலந்த வணக்கம். ஜெய்பீம். கலந்து கொண்ட அனைத்து இயக்க நண்பர்கள், நிர்வாகிகள் மற்றும் தேசிய தலைவர் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், அனைத்து கர்நாடக மாநில ரிப்பப்ளிகன் சார், கவாய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரேபிட் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நீங்களும் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறீங்க, ரெண்டாவது நேஷனல் பிரசிடண்ட் ஆர்பிஐ இல்லை. ஏன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து டிலே பண்ணீங்க? நீங்கள் இவங்க சொன்ன பிறகு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. சொன்ன பிறகு இல்லை, நாங்கள் பார் கவுன்சிலே டிசிஷன் எடுத்தோம். ஆஸ் ஏ அட்வொகேட் வி ஹவ் டேக்கன் டிசிஷன் இன் பார் அசோசியேஷன். பார் அசோசியேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிறகு தென் ஐ கால்ட் ஆல் மை பார்ட்டி பீப்புள், ஆல் லாயர் ஜாயின் டுகெதர் வி கிவன் ஸ்டேட்மெண்ட் against the concerned person who was made unruled in the Supreme Court. அப்படின்னு நாங்கள் டிசிஷன் எடுத்து டேட்டையும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு சண்டேல வந்து எல்லாரும் வெளியே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சண்டே. சரி, இப்போ முனிசிபாலிட்டி பற்றி பேசினாரு, எல்லாம் ஒன்றா கூடி இது பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த தலைமை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக மக்கள் விருப்பம் தானே, நாம மக்கள் விருப்பம் தானே இருந்தோம். ப்ரெஸ்காரங்க விருப்பப்படுறாங்க, சார் அந்த மீட்டிங் வராதுங்க சார், அது ஒரு தகராறு ஆகுது அப்படின்னாக்கா ப்ரெஸ் சொல்லுது, நான் கேட்குறேன், அவங்க போய்ட்டு சார் நீங்கள் வாங்க சார், யாராக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம போய்ட்டு இட்ஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். சரி சார், இப்போ காமன் ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்களா முனிசிபாலிட்டி? இது எப்படி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறோன்றது மீட்டிங் வச்சுட்டு என் ப்ரோக்ராம் எனக்கு தெரியும், அவங்க ப்ரோக்ராம் என்னதுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க எத்தனை சீட்டு நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எத்தனை சீட்டு நிற்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால மெஜாரிட்டி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சீட்டு நிற்கிறோன்னு பார்த்துட்டாங்க, அவங்க சேர்ந்து வந்தாங்க. ஆனால் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிற்கிறது கன்ஃபார்ம். அப்போ தலைமை ஏற்றுக்கிறீங்க, தலைமை ஏற்று நடத்துறீங்க? தலைமை நான் ஏற்றுக்கணும்ல, அவங்க யார் முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் தலைமை. இல்லை, உங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் முன்னிலை தான் ஆகணும் அப்படின்ட்டு. நான் கோஆப்ரேட் ஒரு சீனியர் இந்த கூட எம்எல்ஏ இருந்தாரு அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. பட் நான் தான் சொன்னேன், யார் திரும்பக்கு அவங்க முன்னாடி வாங்க, திரும்பக்கிறவங்க வழிநாட்டு செய்யணும், நம்ம ஊரை முன்னேற்றணும், அதுதான் என்னுடைய முயற்சி. அதே மாதிரி எம்எல்ஏ கூட நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, வேறு யாருன்னா வரட்டும், யங்ஸ்டர்ஸ் தான் வாய்ப்பு. புத்திசாலி யங்ஸ்டர் ஆகணும், கிரிமினல் கேஸ் இல்லாதனாக்கணும், ஒழுக்கமானவனாக்கணும், அடுத்த சொத்து அபகாரிக்கிறதாக்கணும். இது எல்லாம் சேர்ந்து என்கிட்ட இருக்கு. என்ன முறை அப்படி ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு வாய்ப்பு. வேற என்ன சார்?